தமிழக அரசு தொகுதி மறுவரை அதற்கு ஆர்வம் காட்டுகிற தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், திருஞானம் என்று நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரு, ஆளுங்கட்சியாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார். தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தொகுதி மறுவரை விவகாரம் அதில் தீவிர காட்டும் தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அது குறித்தும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் நம்மிடையே விரைவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு சமரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களுடைய சட்டப்பேரவை பணிகள் அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய குரல் சட்டமன்றத்தை ஒழித்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்வு காண உதவியர்களை நீங்களும் ஒருவர், அதை மறுக்க முடியாது. அது சமூக நீதி விஷயத்தில இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும், உங்களுடைய கவன ஈர்ப்புக்கு ஒரு விஷயம் அதை தீர்வு காண விஷயத்துல நீங்க முதலாளர் நிற்பீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது எம்ஜிஆரே உங்களை பல விதங்களில் பாராட்டி இருக்கிறார். இதை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அந்த வகையில் அதெல்லாம் உங்களுடைய ஆளுமை இருந்தாலும் இப்போ தொகுதி மறுவரை விவகாரம் இப்போ தமிழக அரசு இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட்டியிருந்தார்கள். தொகுதி மறுவரை அதற்கு ஆர்வம் காட்டுகிற அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைக்கிற தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. அதில் நீங்களும் அதை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தீங்க. உங்களுடைய பார்வை? தொகுதி மறுவரை என்பது தேவைதான். பாராளுமன்றத்திலே 800க்கும் மேற்பட்ட இடங்களை அமர்வதற்கு ஏற்ப அமைத்திருக்கிறார்கள். மக்கள் தொகை பெருக்கம் உலகத்திலேயே இந்தியாவில் அது ஒரு விதமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதற்கு ஏற்ப பார்லிமெண்ட் ஒரு பெரிய கட்டிடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் திட்டமிட்டு அதை செய்திருக்கிறார். அவர் செய்ய வேண்டியது இப்பொழுது எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அளவிற்கு பெற்றிருந்தது, இந்த தமிழ்நாட்டில் எத்தனை, ஆந்திராவில் எத்தனை, கேரளாவில் எத்தனை, இப்படி பீகார், ஒரிசா அப்படி என்று அதற்கேற்ப கூடுதல் எத்தனை % செய்யலாம் என்று மொத்தமாக இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு உறுப்பினர் வைத்துக்கொண்டு பேசி முடிவெடுத்து 543 34 என்று இருப்பதை 840 30 நாங்கள் செய்ய போகிறோம். அதற்கேற்ப ஒவ்வொரு மாநிலமும் இத்தனை சீட்டுகள் கூடுதலாக கிடைக்கும் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே மற்றது செய்ய வேண்டும். சாதி இருக்குதா இல்லையா என்றது கேள்விக்குறி. ஒன்றைய குலம் ஒருவனே தேவனார் என்றதெல்லாம் வேற. சாதி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சாதி, எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு இப்ப 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பெற்று ஜெயலலிதா இந்த சாதி ஒதுக்கீடு பிரச்சனையில் திராவிடர் கழகத்தில் பெரியார் சொன்னதை அதுக்கு நேர் எதிரான புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் 69% இடஒதுக்கீடு பிற்பட்டோருக்கு என்று ஒதுக்கினார். அது மறுக்க முடியாது. அவர் யார்? தந்தை பெரியாருக்கு மகளா, மருமகளா, பேத்தியா? இல்லை, எதிரி. அவர்தான் தமிழ்நாட்டில் கருணாநிதி கொண்டு வரவில்லை. நீண்ட காலம் நான் தமிழ் என்று சொல்லி அவர் செய்யவில்லை. 31% 50% ஆனவர் எம்ஜிஆர். 50 69 ஆக்கியது அம்மா. ஆகவே இந்த நிலையில் அந்த சதவிகிதம் யார் யாருக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறி ஆகுவதை போல அம்பாசங்கர் கமிஷனுடைய புரட்சி தலைவர் அமைத்தார். அந்த அம்பாசங்கர் கமிட்டியில நானும் ஒரு உறுப்பினர். சவுந்தரா கைலாசம், குமரி அனந்தன், நெடுமாறன், அமைச்சர் வி சாமிநாதன், இன்னும் பிற அன்புரோஸ் வேறு இதெல்லாம் இருந்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் எல்லோரும் ஒன்றே என்று சொல்கிறோம். எல்லோரும் ஒன்றே என்று சொன்னால் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும், அது ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், ஷெட்யூல் ட்ரைப், இன்னும் எப்படி சொன்னாலும் சரி.
ஆனால் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும். எதிலையும் வறுமை கோட்டு கீழே யாரும் இருக்கக்கூடாது, எந்த ஜாதியாக இருந்தாலும். உழைப்பவர்கள் எல்லாம் உயர வேண்டும் என்பது ஒன்று. கற்றவர்கள், பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், பெறாதவர்கள் யாரா இருந்தாலும் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடாது. பொருளாதாரத்துறையிலே சமநிலை பெற வேண்டும். அதைத்தான் எம்ஜிஆர் விரும்பினார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த ஜாதியின் அடிப்படையில் பிரித்து கொடுத்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறி. அப்படியே ஜாதி வாரியாக கணக்கெடுத்திருக்கிறோமா என்றால் ஆச்சரியக்குறி. அந்த கணக்கே எடுக்காம பேசி கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் ஆட்சி தீரும் வரை பேசுவார்கள், தேர்ந்த பிறகு போய்விடுவார்கள். அது அப்படி இருக்கும். மற்ற மாநிலத்துல எடுத்துட்டாங்க, விரிவுபடுத்திட்டாங்க. அங்க பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒரிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநில அரசுகள்லாம் சாதிவாரி கணக்கு எடுத்து முடித்து விட்டார்கள். அப்படி எடுக்கல. தமிழ்நாட்டில் இதுதான் உலகத்துக்கே உலக நீதி வழங்கிய நாடு தமிழ்நாடு. சமநீதி வழங்கிய நாடு தமிழ்நாடு. உழைப்பவன் உயர்ந்தே தீர வேண்டும் என்ற கொள்கையை ஆதியிலிருந்து பெற்றிருப்பது தமிழ்நாடு. ஆனால் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. ஆட்சி வருவதற்கு முன்பாக இந்த கோரிக்கை வைத்தால் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களே வைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு அமர்ந்த பின்பு அதை அடியோடு மறந்துள்ளார். ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், திருஞானம் என்று நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரு, ஆளுங்கட்சியாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்டால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார். நீங்களும் ஆளுங்கட்சியாக நிறைய முறை எம்எல்ஏ வந்திருக்கீங்க. அவருடைய இந்த கூட்டுறது ஏற்றுக்க முடியுமா? இல்லைங்க, அதுதான் அப்படி சொன்னார். அப்படியே தலைமை என்ன செய்ய தலைமை முடிவு எடுக்குதுன்றதான். இப்போ எம்ஜிஆர் போது என்ன நாம் சொன்னாலும் அதை விவாதிப்பார். என்ன ஏதாவது பிரச்சனை அவருக்கு அதில் சிக்கல் தெரிகிறது என்ற கூப்பிட்டு விசாரிப்பார். உங்க கருத்து என்ன? நான் பல நேரம் பல விஷயங்களில் அவரோடு இருந்து வேண்டிய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு கூட முடிவு சொன்னார். இப்ப முதலியாரு, நாயுடு, கவுண்டர்னு எத்தனை பேர் இருக்கிறோம். இது எல்லாம் இருக்கணுமா வேண்டாமான்றது ஒரு கேள்விக்குறி. தமிழன் என்று சொல்றோம். அவர் எப்படியாப்பட்ட தீர்வு சொன்னார்? அவர் சொன்ன தீர்வு அது அந்த நேரம் இலங்கை பிரபாகரனுக்கு இவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர் இலங்கை பிரபாகரனை வைத்து உலகத்திலேயே தமிழ்நாடு, தமிழ் மக்கள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு தாய்நாடு தமிழ்நாடு இல்லை. இப்ப தமிழ்நாடு என்பது இந்தியாவில் ஒரு பகுதியை தவிர தனி நாடு அல்ல. ஆகவே அவருக்கு நம்ம தமிழனுக்கு என்று ஒரு நாடு பிரபாகரனால் உருவாக்க வேண்டும். அந்த நாடு உருவான பிறகு இந்த செய்தியெல்லாம் மிக மிக முக்கியமான செய்தி சொல்கிறீர்கள். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் மத்திய அரசின் துணையோடு என்று சொன்னார். கலப்பு திருமணம் என்று சொன்னால் யாரோ ஆதி திராவிடரும் பிராமணம் நான் பிராமணம் ஒன்று சேர்ந்தாதான் கலப்பு திருமணம், ஐயரும் அருந்ததியரும் ஒன்று சேர்ந்தாதான் கலப்பு திருமணம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்வது அப்படியெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் புத்தகத்திலேயே கூட. நான் இப்ப கலப்பு திருமணம் என்று செய்து கொண்டவர்கள் ஏராளம், 1 2 அல்ல, எல்லா குடும்பங்களும் நடந்துருச்சு. கல்லூரிகள் எவ்வளவு பெருகியதோ அந்த அளவிற்கு கலப்பு திருமணம் பெருகிவிட்டது என்பது ஒன்று வேண்டும். கல்வி எவ்வளவு பெருகியதோ அந்த அளவிற்கு கலப்பு திருமணம் பெருகிவிட்டது. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா என்பது வேறு விஷயம். என் கருத்து அதுதான். நாம் சுதந்திரமாக எல்லோரையும் வெளியே விட்டு அனுப்பிச்சோம். அவரவர்கள் தொழில் தேடி, கல்வி தேடி, பொருள் தேடி வெளியே செல்கிறார்கள். தேவையானவர் கலந்து பேசி அவர் ஒருங்கிணைந்து விடுகிறார்கள். இவர் முதலியார், நாயுடு ரெண்டும் ஒன்று சேர்ந்தா பிறந்த குழந்தை நாயுடா முதலியாரா. ஹரிஜன் ஒரு பிராமின், 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தமிழனா பிராமினா முதலியாரா. அப்படி ஒரு ஆண் ஒரு ஜாதி, பெண் ஒரு ஜாதியா என்றால் பிறக்கும் குழந்தை எந்த ஜாதி? இதற்கு விமோசனம் பண்ணியிருக்கிறார்களா? அரசாங்க விமோசனம் தேடி இருக்கிறதா? ஆள வந்தவர்கள் இதை பற்றி தெரியாதா? அவர்கள் குடும்பத்தில் இது நடக்கவில்லையா? ஏன் இதற்கு முடிவு கட்டவில்லை? இப்பொழுது எங்கு பார்த்த நான் 1952 தந்தை பெரியாரோட சண்டை பிடித்தவன். நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன் 4th form. ஏன் அவர்கிட்ட போய் சண்டை போட்டீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் பெரியார் வந்திருந்தாரு எங்க ஊர் பக்கத்துல, பையூருன்னு பேர் அதுக்கு.
அவர் வந்தவர், நான் பள்ளிக்கூடத்து போகும்போது என்னோடு படிக்கக்கூடியவன் சின்னசாமின்னு ஒரு மாணவன். அவருடைய அக்காவுக்கு திருமணம். சரி. அந்த திருமணத்துக்கு பெரியார் வந்திருக்கிறார். அந்த திருமணம் நான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போது டே கிருஷ்ணன்னார். என்னுடைய பெயர் அப்போ கிருஷ்ணன். சமரச பின்னாளில் அண்ணா வைத்த பெயர். உள்ள போன ஏன்னா சின்னசாமி என்ன, பெரியார் வந்துருக்கிறாரு, வாடா போலாம் கல்யாணம் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனோட வந்து சைக்கிளில் போனால் அந்த பின்னாடியே உட்காந்து 2 பேரும் பெட்ரோல் போட்டு போயிட்டோம். அந்த வேகத்தில் போனால் பெரியார் மெத்தட் அமைதியாக ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். 2 சேர் பள்ளிக்கூடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சு எல்லாரும் மீதியெல்லாம் அப்போ அதுக்கு மேலெல்லாம் இப்போ இருக்கிற கல்யாணம் மாதிரி எல்லாம் பண்ண காலம் இல்லை. அது அவ்வளோ ஒன்றுமே இல்லாத பேசிக் இருந்த நேரம். சரி மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்து இந்த மாலையை போட்டாங்க. அவங்கவுங்க பேசலான்னு போது நாங்கள் 2 3 நான் என்ன வரவேற்புரை ஆற்றுவாருன்னு சொன்னாங்க. நான் இப்போ கல்யாண பத்திரிக்கை வேணுமே, இப்போ வரவேற்புரை இருந்தால் மாப்பிள்ளை பொண்ணு பேர் தெரியுதுமில்ல, அதுக்கு எங்கப்பா கல்யாண பத்திரிக்கை இருக்குது அப்படின்னு. அதுக்கு வட்டுமட்டி காவேரின்னு ஒரு பேக்கெட்ல இருந்து இப்படி கையை விட்டு இதில் என்கிட்ட இருந்து படுறேன் அப்படின்னு நான் எடுத்து கொடுத்தேன். பார்த்தா அதில் கலப்பு திருமணம் என்று போட்டிருக்கேன். அதை படித்த உடனே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு கடைசியாக சொன்னேன், இந்த பத்திரிகையிலே கலப்பு திருமணம் என்று இருக்கிறது. ஆணும் மனிதனம், பெண்ணும் மனிதனம். இது எங்கே வந்தது கலப்பினம் எனக்கு தெரியவில்லை. ஐயாதான் விளக்கும் அப்படின்னு பெரியாரை சொல்லிட்டு உட்காந்துட்டேன். எனக்கு பிறகு வட்டம்பட்டி காவேரி என்ற ஒருவர் புலவர் திருப்பதி என்று தமிழாசிரியர் தீக்காவில் இருந்தவர். அவர் 2 பேரும் பேசி முடிச்சு பிற்பாடு பெரியார் பேசினார். பெரியார் பேசும்பொழுது சொன்னார், சின்ன வயசு பெரிய விஷயம் பேசியிருக்கிறார், சிந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னார். அன்றைக்கு மறுநாளே கலப்பு திருமண பேச்சை போச்சு. நடப்பு அரசியல் அது பாத்தீங்கன்னா தொகுதி மரவரி விவகாரம், அதுக்கு தீவிரம் காட்டுற தமிழக அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தீவிரப்படுத்துமா? அதுதான் என்னுடைய நோக்கமும் இங்க சொல்றதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமா? வேண்டும். வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்கிற என்ற கணக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு ஒதுக்க வேண்டிய இடங்களை ஒழுங்காக ஒதுக்க முடியும். இல்லாவிட்டால் சரியா இருக்கு சண்டைதான். சாதி வாரியே தேவையில்லை, மக்கள் தொகை தான் என்று சொன்னால் கலப்பு திருமணத்தில் பிறந்தவர்கள் எந்த சாதி? அப்பா முதலியார், அம்மா நாயுடு, அது 2 பேருக்கு பிறந்த பிள்ளை ஆனா இருந்த பெண்ணா இருந்தா அது என்ன சாதி? அது சாதிவாரி கணக்கெடுப்புல வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. இல்ல எப்படி தெளிவுபடுத்துவீங்க? அதுக்கு ஒரு பேர் வேணுமா இல்லையா? அதுக்கும் நான் சொல்லல. அதுக்குதான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து முதலமைச்சர் கூட்ட சொல்லி நீங்க வந்து பேசுனீங்க. அந்த கூட்டத்தை கூட்டலாம் தானே, அங்கதான் வந்து உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்க முடியும். இல்ல நான் இதுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லி எம்ஜிஆர் அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வழி சொன்னார். அது என்னன்னு இப்பதான் அதுக்கான வந்து விஷயம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்கு. இப்பதான் வந்து நீங்க அது பேசுனீங்கன்னா எடுப்படும். புரட்சி தலைவர் எண்ணம் என்னவென்றால், முதலியார் மாப்பிள்ள நாயுடு பொண்ணுன்னு சொன்னார். இருவருக்கும் பிறந்த குழந்தை தமிழன், தமிழச்சி அப்படின்னு இருக்கும். கவர்னரு, இன்னொரு படையாச்சி, வேற வேளாளர், ஏதோ ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதியோடு கலந்து அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை கலப்பினத்தில் பிறக்கிறதுக்கு பேர் வைக்கிறாங்கல்ல. நெல்லுக்கு, மாட்டுக்கு, எதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்கல்ல. அதுபோல உலகத்துல தமிழ்நாட்டுல முதலியார் ஒரு ஜாதி, நாயுடு ஒரு ஜாதினா 2 பேருக்கு பிறக்கிற குழந்தை என்ன ஜாதினா அது தமிழ். ஆந்திரா பெண்ணுக்கும் தமிழ்நாட்டு ஆணுக்கும் பிறந்த அதுக்கு பேர் இந்தியன். இந்தியாவினுடைய மாப்பிள்ளைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்வீடன், ஜெர்மனி என்று அது உலக குடிமகன். வேர்ல்டு நம்பர். இவர் தமிழன். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஜாதிகள்ல ஒன்று சேர்ந்தா தமிழன். தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற மாநிலத்திலிருந்து கலந்தால் இந்தியன். இந்தியனுக்கு வெளியே சேர்ந்தால் உலக குடிமகன் என்ற பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் கொடுத்தேன், எழுதியிருக்கிறேன். இது வாயில் சொல்வதல்ல, இன்று சொல்வதல்ல. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன். பெரியாரோடு பேசுந்து 1952 கலப்பு திருமணத்தை பற்றி. அதற்கு பிறகு இப்படி நடக்க வேண்டும் என்று திருமணத்தில் அன்னாயிசம்
என்ற ஒரு புத்தகம் எழுதுகின்ற பொழுது அதை புரட்சி தலைவரிடத்தில் கொடுத்தேன். அதை வெகுவாக வரவேற்று இதை நாம் செய்ய வேண்டும், மத்திய அரசு உதவியோடு, மத்திய அரசு இல்லாமல் நாம் மட்டும் இதை செய்ய முடியாது. ஆகவே தமிழனுக்கு ஒரு நாடு முதலில் தேவை, அதை பிரபாகரனை வைத்து செய்து விடுவோம். அது முடிந்தவுடன் அடுத்த பிரச்சனை இந்த சாதி ஒழிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு முறை நான் ஊரில் இல்லாமல் நாவலரை முதல்வராக்கி விட்டு வெளியூருக்கு சென்றிருக்கின்ற வருவதற்குள் பல பிரச்சனைகள் நடந்திருந்தது. அப்பொழுது எல்லா சாதிக்காரர்கள் கூப்பிட்டு விசாரித்தோம். அவரவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், அதுவெல்லாம் அப்படியே இருக்கிறது. மொத்த கருத்தை மீண்டும் இதை கூட்டி எல்லா சாதியினரையும் கூட்டி கேட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலப்பு திருமணத்திற்கு முடிவென்ன என்ற உங்களது பதிலையே அவர்களிடத்திலே பெற்று எல்லோருடைய சம்மதத்தோடு மத்திய அரசும் மாநில அரசு இதை செய்யும். எதிர்காலத்தில் நமது வேலை அதுதான் என்று எம்ஜிஆர் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதி மறைவீடு சம்பந்தமா இன்னும் ஆணையமா அமைக்கல. அதுக்கான விஷயமா வந்து அடுத்த நடவடிக்கை நம்ம வந்து மத்திய அரசு மேற்கொள்ளல. அதுக்குள்ள வந்து தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பா ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்டி நடத்த வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சருக்கு ஏன் வந்தது? இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக இருக்கின்றவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த முல்லை பெரியார் விஷயத்துல கேரளாவுடைய நடவடிக்கை, அதே போல மேகதாது அணை விஷயத்துல கர்நாடகாவுடைய நடவடிக்கை, இதெல்லாம் சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? நீங்க தொகுதி மறுவரைக்கு மத்திய அரசு முடிவெடுத்து விட்டதா? இது ஒரு கேள்வி. அதை சொல்லியிருக்காங்களே, அது இல்ல, அதுதான் அது ஒரு முதல் கேள்வி. அவர்கள் அத்தகைய முடிவே எடுக்கவில்லை என்பது இரண்டாவது விஷயம். அது எடுப்பதற்கு முன்பாக இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்து அதன் மீது இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைத்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் என்று பேசுவது மடமை. மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வராத நிலையில், மாநில அரசு தெளிவாக இந்த விஷயத்தில் ஒரு கருத்தை எடுக்காத நிலையில் அனைவரையும் கூட்டினோம், பேசினோம், இப்படி முடிவெடுத்தோம் என்று சொல்வது அரசியலை தவிர அதில் சமுதாய முன்னேற்றம் ஒன்றும் இல்லை. அக்கறை கிடையாது, அரசியலுங்கிறீங்க. அது ஒரு அரசியல். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டம் வந்து அக்கறை கிடையாது, அரசியலுங்கிறீங்க. ஆமா, இது அரசியலை தவிர அதுல அக்கறையே கிடையாது. அது என்ன முடிவு? இப்ப திருமாவளவன் மதுவிலக்கு மாநாடு நடத்தினார், என்ன முடிவு? நீ எங்க இருக்கிற? திமுகவில் இருக்கிற. திமுக எங்க இருக்குது? மதுவிலக்கு நடத்திட்டு அவங்களுக்கு இருக்குது. கடையும் நானே, விற்பனையும் நானே, தயாரிப்பும் நானே, வாங்குவோம் நானே என்று இருக்கின்ற இடத்துல என்ன இருக்கும்? அவர்கள் வைத்து நாங்கள் இது ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் போய் விலை மாது வீட்டிலே பத்தினியை பற்றி பேசுவதால் பலன் என்ன? பெயரை கண்ணகி என்று வைத்துக் கொண்டாலோ, பெயரை சீதா என்று வைத்துக் கொண்டாலோ அதனால் நடக்க போவது என்ன? அப்படி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்ன வழி? ஏன்னா 40 வருஷத்துக்கு மேல டாக்டர் ராமதாஸ் வந்து போராடி வந்துட்டு இருக்காரு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் இது போன்ற விஷயங்களுக்கு போராட்டம் தனியா நின்று ஆளுங்கட்சியாக வரவில்லை என்று சொன்னாலும் எதிர்த்து இன்று வரை 80 ஆண்டுகளுக்கு மேலாகி 86 ஆண்டுகள் ஆகி கூட போராடி கொண்டிருப்பது ஐயா ராமதாஸ் அவர்கள். அதை வந்து மனப்பூர்வமா ஒத்துக்கிறீங்க? நிச்சயமா அதில் மறுக்க முடியாது. இதுல மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுல அரசியலே கிடையாது. நான் பேசுறதுல அரசியல் இல்லை. அரசியல்ல ஒவ்வொருத்தர் ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். இது சேரும்போது இப்போ திருமாவளவன் 1000 பேசினாலும் திமுக விட்டு வெளியே வர மாட்டேன். ஆனா எதிர்த்து பேசுறது பிரச்சனை எல்லாம் பாருங்க திமுக எதிராக இருக்கும். எந்த பேச்சு பேசும்போது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இதுவே எங்கள் கொள்கை. கேளு, இருக்கிறதுல ஒரு இடத்துல பெற்று வெளியே வா முடியுமா? அது பேசிட்டே அங்க இருக்கிற ஜாக்டோஜிய போராட்டம் ரொம்ப தீவிர போராட்டம்னு சொல்றாங்க. அது வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி அவங்க வந்து உண்ணாத போராட்டம் நடத்துறாங்க. ஜாக்டோஜி அந்த போராட்டம் வந்து தீவிரப்படுச்சுன்னா வேற விதமா எதிரொலிக்குங்கிறாங்க. அவங்களுடைய பார்வை இல்ல, அது நிச்சயமா அது வந்து அடுத்து ஒரு 2026 ஒரு கலக்கும். இப்போ ஜாக்டோஜிய போராட்டம் இந்திய பழக்கம் நீடிச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு கட்டலன்னா ஆட்சிக்கு முடிவு கட்டிடுவாங்க. அதுக்கு அதே ஜாக்டோஜியை தலைமை தாக்கும். அந்த அளவுக்கு அவங்க தீவிரமா இறங்கிட்டு
நீங்க என்ன சொல்றோமோ ரைட்டா ராங் சொல்றது செய். இப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காது. அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வந்தா ஒரே நாள்ல போக்கிடுவோம் சொன்னாங்களே இல்லையா? இந்த 5 வருஷம் ஆட்சியை முடிய போகுது, ஏன் செய்யல? தேர்தல் நேரத்துல நான் ஜெயித்து வந்தார், நான் சொல்லக்கூடிய எங்களுடைய இந்திய இந்த கட்சியை விட்டு பெற்று வந்தார், இதை செய்வோம் சொன்னாங்களா? இல்லை. நான் ஜெயிச்சேன்னா எனக்கு தெரியும் அது என்ன ரகசியம், அதை நான் செஞ்சு காட்டுறோம் சொன்னாங்க. சொன்னது சரி. எதுவுமே முடிவடையக்கூடிய வகையில முழுமையாக மன திருப்தி அடையக்கூடிய வகையில் செய்ததாக சரித்திரமே இல்லை. தமிழ்நாட்டில் 6597 கொலைகள் 4 வருட காலத்தில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் சமீபத்தில் நீங்கள் அவர் ரொம்ப இணக்கமாக இருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்ல தொடர்ந்து பயணம் பண்ணுறீங்க. அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்க அன்பு, அதாவது அவருக்கும் நான் சொல்றது அதுதான். நீங்கள் எந்த கொள்கைகள் சொல்லக்கூடிய கொள்கை எல்லாம் மிக நல்ல கொள்கை. இப்போ கூட ஒரு போராட்டங்களே தொடரும் என்ற புத்தகம் கூட ஐயா விட்டு வெளியிட்டிருக்காரு. நாங்கள் அந்த மாநாட்டுக்கு சர்வகட்சி கூட்டத்து போகும்போது கூட கொடுத்தாங்க. இது எல்லாமே படித்தேன், பார்த்தேன். சொல்றது எல்லாம் சரியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து வந்து 23 வருஷமா பொது நிலநல அதிகாரிக்கையும் 18 வருஷமா வந்து வேளாண்மை பட்ஜெட்டையும் அவங்க வந்து போடுறாங்க, ஷேடோ பட்ஜெட். அதுவும் எங்கிட்ட இருக்கு. அந்த பட்ஜெட் இந்த வருஷம் போட்டது கூட வந்து என்னை பார்த்து, நான் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா புதிய நீதி கட்சியில பொதுச்செயலாளர் இருக்கிறேன்னு பார்த்து கொடுத்துட்டு போனாங்க. நான் எங்களுக்கு வாங்கி அதுவெல்லாம் சரிங்க, நல்லது செய்யறது. அவர் வந்து மத்திய சுகாதார அமைச்சர் அந்த நல்லா தானே செஞ்சிருக்காரு. உலக லெவலில் வந்து பேர்ல வாங்கிறாரு. அவரு ஒரு முறை வாய்ப்பு அவர் கொடுத்துதான் பார்க்கலாமே. நீங்க அது கொடுக்கலான்னு மக்கள் கையில இருக்கு.